நமது அஸ்ட்ரோ சந்திரா சேனலுக்கு மக்கள் அனைவரையும் வரவேற்கிறேன். நான் செந்தில்குமார், என்னுடன் பிபாரிஸ். இன்னைக்கு நம்ம பேசக்கூடிய செலிபிரிட்டி பார்த்தீங்கன்னா ரொம்ப ரொம்ப வேர்ல்டு ஃபேமஸ் செலிபிரிட்டி. அதாவது அமெரிக்காவையே 2 முறை வந்து பார்த்தீங்கன்னா ஃபினான்சியல் இஷ்யூலேருந்து காப்பாற்றின ஒரு பெரிய லெஜண்ட். என்ன சொல்றது, ஒரு ஃபவுண்டர், இன்வெஸ்டர், ஃபினான்ஸ் இன்வெஸ்டர். ஸோ இவருக்கு நிறைய நிறைய விஷயங்களை சொல்லிக்கிட்டே போகலாம் இவரை பற்றி. ஜேபி மோர்கான், எல்லாருக்கும் தெரிஞ்ச ஜேபி மோர்கானை பற்றி தான் ஜோதிட ரீதியான தகவல்களை நம்ம எடுத்து விரிவாக அலசி ஆராய போகிறோம். நிகழ்ச்சிக்கு போகலாம். வணக்கம் விபாரிஸ். வணக்கங்கண்ணா. ஸோ டேரக்டா நீங்க ஸ்கிரீன் பார்த்துட்டு இருக்கீங்க. ஓகே, ஜேபி மார்கன் வந்து பிறந்தது பத்தி பாத்தீங்கன்னா ஏப்ரல் 17, 1837 காலையில ஒரு அதிகாலை 3 மணிக்கு பிறந்திருக்காரு. பிளேஸ் வந்து பாத்தீங்கன்னா பிறந்த பிளேஸ் வந்து பார்க்கும்போது ஹார்ட்ஃபோர்ட், கனெக்டிகட், யுஎஸ்ஏ. ஓகே, ராசி வந்து பாத்தீங்கன்னா சிம்ம ராசி வருது. பூர நட்சத்திரம் 4ஆம் பாதம் வருது. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு. வளர்பிறை துவாதசி தேதியில பிறந்திருக்காரு. ஓகே, ஸோ இந்த ஜாதத்துல வந்து பாத்தீங்கன்னா ஓகே, நம்ம நீங்க சொன்ன மாதிரி அமெரிக்காவே 2 டைம் பினான்சியல் கிரைசிஸ்ல இருந்து காப்பாத்திருக்காரு அப்படிங்கறத உண்மை. ஸோ அந்த அளவுக்கு அமௌண்ட் கொடுக்கணும்னா சாதாரண மனுஷனால கொடுக்க முடியாது. ஸோ அவ்வளவு பெரிய பல்கான அமௌண்ட் வந்து கொடுக்கணும்னா ஜாதகத்துல எந்த அளவுக்கு சிறப்பான தனயோகம் யோகம் இருக்கணும், வெல்த்ல மகாலட்சுமி யோகம் எந்த அளவுக்கு டாப் கிளாஸ்ல இருக்கணும் அப்படிங்கிறது தான் நம்ம இன்னைக்கு பார்க்க போறோம். லைக் அல்ட்ரா ரிச் அப்படிங்கிற மாதிரி, லைக் டாப் கிளாஸ், இது நம்பர் 1 என்ன காம்பினேஷன் அப்படிங்கறத நம்ம பார்க்க போறோம். ஓகே, லக்னம் வந்து பாத்தீங்கன்னா கும்ப லக்னம். கும்ப லக்னம் வந்து பாத்தீங்கன்னா இப்ப தனஸ்தானத்துக்கு அதிபதி யாருன்னா 2, 11 தனஸ்தானம், லாபஸ்தானம் 11ஆம் வீடு, 2ஆம் வீடு தனஸ்தானம் இதெல்லாம் பார்க்கும்போது அதிபதி யாரு? குரு. ஓகே, எங்க போய் உட்காந்துருக்காரு? உச்சமாய் உட்காந்துருக்காரு. உச்சமாகி 6ஆம் வீட்டுல செவ்வாயோட இணைஞ்சு உட்காந்துருக்காரு. நீச்சபங்க ராஜயோகம் 6ஆம் வீட்டுல செவ்வாய் வந்து நீச்சபங்க இருக்கு. குரு உச்ச குருவோட உட்காந்துருக்கு. ஓகே, சோ 2ஆம் வீட்டுல அகைன் இப்ப 2ஆம் வீடு குடும்பம், தனம், வாக்கு, பணத்துக்கு, காசுக்கு அதிபதி 2ஆம் வீடு தான் முக்கியம். சோ உச்ச சுக்கிரன் உட்காந்துருக்கு. சுக்கிரன் வந்து மகாலட்சுமி 2ஆம் வீட்டுல உட்காந்து, 2ஆம் வீட்டுல சுக்கிரன் உட்காந்துருக்காது. ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் தான். மணி விஷயத்துல பேசும்போது ரொம்ப சூப்பரான காம்பினேஷன் தான். ஆக்சுவலி இவருக்கு சுக்கிரன் தான் ஆத்மகாரகன். ஐ மீன் சுக்கிரன் எந்த டிகிரியில் உச்சமாவதுன்னு பாத்தீங்கன்னா மீன ராசியில தான் உச்சமாவதுங்கிறது தெரியும். என்ன டிகிரியில் உச்சமாவதுன்னு பாத்தீங்கன்னா 27 டிகிரியில் உச்சமாவார். கரெக்டா இவருக்கு சுக்கிரன் ஆத்மகாரன் 27 டிகிரியில உச்சமா இருக்காரு. ரேவதி நட்சத்திரம் 4ஆம் பாதத்துல. ரேவதி நட்சத்திரம் ஒன் ஆஃப் த என்ன சொல்ற வெல்த்தி நட்சத்திரம். இது பணக்கார நட்சத்திரத்துல ரேவதி நட்சத்திரம் ஒண்ணுதான். சுக்கிரன் பாத்தீங்கன்னா நவம்சத்துல உச்சமா இருக்காரு. ஏன்னா வர்க்கோத்தமம் ஆயிடுவாரு. அப்படிங்கும்போது உச்சமாயிடுறாரு. நவம்சலயும் சுக்கிரன் உச்சம் தான். ஓகே, சோ இந்த காம்பினேஷன்ல எல்லாத்துக்குமே இருக்க போகுது. ஏதோ வித்தியாசமா இருக்கும்ல. காப்பாற்றக்கூடிய அளவுக்கு என்ன ஸ்பெஷல் இருக்கு இதுல? கண்டிப்பா கண்டிப்பா. சரி, அதான் அதுக்கு நம்ம போலாம். லக்னாதிபதி பாத்தீங்கன்னா யாரு? சனி பகவான். எங்க போய் உட்கார்ந்திருக்காரு? கும்ப லக்னம். லக்னாதிபதி சனி பகவான் 9வது வீட்டுல உச்சமாகி கேதுவோட இணைஞ்சு உட்கார்ந்திருக்காரு துலாம் ராசியில. ஓகே, அடுத்து வந்து பாத்தீங்கன்னா என்ன கிரகம் உச்சம் பாத்தீங்கன்னா சுக்கிரன் உச்சம், சூரியன் உச்சம், குரு உச்சம், சனி உச்சம். கிட்டத்தட்ட 4 கிரகம் உச்சமா இருக்குது. வாவ், ஸ்பெஷல். கண்டிப்பா கண்டிப்பா. இங்க ஸ்பெஷல் விஷயம் வந்து 4 கிரகம் உச்சமாக்குறது கூட ஸ்பெஷல் கிடையாது தான் என்னை பொறுத்த அளவுக்கு. ஏன்னா நான் ஸ்பெஷல் விஷயத்துக்கே வரல. ஓகே, ஐ மீன் நீங்க சொன்ன மாதிரி ஸ்பெஷல் தான். ஏன்னா சனி வந்து வக்கரமாயி உச்சமாயி கேதுவோட உட்கார்ந்து இருக்கிறதுங்கிறது, இப்ப கேது எந்த கிரகத்தோட உட்காந்தாலும் அந்த கிரகத்தோட ஞானத்தை கொடுக்கும். இப்ப சனி கேது அப்படின்னா இவருக்கு தொழில் ஞானத்தை கொடுத்திருக்குது. அது அதிர்ஷ்ட பாக்கியஸ்தானத்துல உட்காந்துருக்கு. தொழில் ஞானத்தை நல்லாவே கொடுக்கும். எப்படி பிசினஸ் பண்ணணுங்கிற அப்படிங்கிற நாலேஜ், தொழில் வந்து வேலையோட ஞானம் வந்து பயங்கரமா உச்சகட்டத்துல கொடுத்துரும். ஆட்டோமேட்டிக் சனி கேது காம்பினேஷன் அப்படிங்கும்போது அது உச்சத்துல இருக்கும்போது அது பக்கா பவர்ஃபுல்லா கொடுக்கும். அது கண்டிப்பா. சரி, ஓகே. சோ இங்க வந்து விஷயம் என்னன்னா, உங்களுக்கு இந்த 2ஆம் வீட்டு சுக்கிரன் வந்து நார்மலான சுக்கிரன் கிடையாது. உச்ச சுக்கிரன் நார்மலான சுக்கிரன் கிடையாதுன்னா ஏன் சொல்றேன்னு கேளுங்க. இந்த சுக்கிரன் எங்க இருந்து வருது அப்படின்னா, இப்ப வந்து 9ஆம் வீட்டு அதிபதி 4ஆம் வீட்டு அதிபதி சுக்கிரன் 2ல உட்கார்ந்திருக்கு. ஓகே, பட் சுக்கிரன் வீட்டுல ஒரு கிரகம் உச்சமா இருக்கா? ஆமா. அப்புறம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு சுக்கிரன் வீட்டோட அதிபதியும் உச்சமா இருக்காரு. எஸ், கரெக்ட். சுக்கிரன் வீட்டோட அதிபதி யாரு? குரு. மீன ராசியில இருக்கு. மீன ராசியோட அதிபதி அதான் குரு. குரு வந்து அகைன் உச்சமா உட்கார்ந்திருக்காரு. கரெக்ட். ஓகே, சோ சுக்கிரன் 2ஆம் வீட்டு அதிபதி 11ஆம் வீட்டு அதிபதி மறுபடியும் 2ஆம் வீட்டை பாக்குறாரு. 9வது பாரியா பாக்குறாரு. சோ அதெல்லாம் ஓகே, அதெல்லாம் நார்மலான விஷயம் தான்.
ம். ஓகே. அதுக்கு அடுத்து வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு அஹ், இந்த ஜாதத்துல மெயினா நான் சொல்ல வரேன்னா கேது ராகு கேது தான் ரொம்ப முக்கியமா நான் சொல்ல வர்றது. ஓ ஓ ஆக்சுவலி வந்து பாத்தீங்கன்னா சூரியன் ராகுவோட இருக்கு. கிரகணம் வந்து பாத்தீங்கன்னா அடுத்து இப்ப என்ன திதியில பிறந்திருக்காரு, வளர்பிறை துவாதசி திதியில பிறந்திருக்காரு. ஆமா. கிரகணம் வந்து அவ்வளவுதான் வரப்போகுது, உங்களுக்கு சந்திர கிரகணம் வரப்போகுது. துவாதசி முடிஞ்சுன்னா ம். திரையோதசி, திரையோதசி முடிச்சுன்னா சதுர்தசி, சதுர்தசி முடிச்சுன்னா பௌர்ணமி. பௌர்ணமி. ஸோ ஆமா. பௌர்ணமி அன்னைக்கு சந்திர கிரகணம் வந்துடும். ஏன்னா சூரியனும் சந்திரனும் ராகு இது பிடிக்க வரும். அப்படிங்கும்போது என்ன, ம். சந்திர கிரகணம் வர்றதுக்கு எத்தனை நாளைக்கு முன்னாடி பிறந்திருக்காரு? 2 3 நாளைக்கு முன்னாடி பிறந்து 3 நாளைக்கு முன்னாடி ஒரு பிறந்திருக்காரு. ஒரு ஒரு ஓரி- ஓரிரு நாள் முன்னாடி பிறந்திருக்காரு. கரெக்ட். 3 நாளைக்கு முன்னாடி. ஓகே. ஆக்சுவலி ஏன் சொல்ல வரேன்னா கிரகணத்துல பிறக்கிறவங்க எல்லாமே ஒரு ம். பயங்கரமான அச்சீவ்மெண்ட், ஏதோ எக்ஸ்ட்ரீம் அவங்க லைஃப்ல எக்ஸ்ட்ரீமான ஒரு விஷயம் நடக்கிறதுக்கு வாய்ப்பு உண்டு. கிரகணம் தனிக்கு பிறகுங்க ஓ. கிரகணத்தோட பிளஸ் ஆர் மைனஸ் 3 நாள் அந்த மாதிரி எடுத்துக்கலாம். பாத்தீங்கன்னா ம். டொனால்ட் ட்ரம்ப் கரெக்டா சூரியன் சந்திர கிரகணத்துல பிறந்திருக்காரு. ம். ட்ரம்போட சூரியன் ராகு அவர் காம்பினேஷன்ல இருக்கும், 10ஆம் வீட்டுல இருக்கும். ஓகே. சோ அவர் ஆக்சுவலி டோட்டல் கிரகணத்துல தான் பிறந்திருக்காரு. ம். சோ இந்த ஜாதகம் நம்ம பேக் டு இந்த ஜாதத்துல வந்து என்னன்னா ராகுக்கு இதோட பவர் இந்த ஜாதத்துல பார்க்கலாம், எப்படிப்பட்ட பவரா இருக்கு ஓகே. அப்படின்னு சொல்லிட்டு. ராகு வந்து உச்ச கிரகத்தோட இருக்கா. ராகு ராகு உச்ச வந்து கிரகத்தோட சூரியனோட. ராகு வந்து கும்பலக்கணம் 3ஆம் வீட்டுல சூரியன் ராகு புதன் மேச ம். ராசியில இருக்கு. மேச ராசியில சூரியன் உச்சம், கூட ராகு இருக்கு. ம். சோ ராகு வந்து உச்ச கரெக்ட். கிரகத்தோட இருக்கும்போது இந்த சூரியனோட ஆற்றல்ல ராகு பெருதான். கண்டிப்பா. சோ ஓகே. சோ அதோட அதிபதி யாருன்னு பாத்தீங்கன்னா செவ்வாய். செவ்வாய். அவர் வந்து என்ன இருக்காரு, நீச்சமாயி உச்சமான கிரகமான குருவோட உட்காந்துட்டார். குருவோட இணைஞ்சிருக்காரு. ம். சோ செவ்வாய்க்கு வந்து உச்ச கிரகம் ஒண்ணு ஹெல்ப் பண்ணுது, யாரு குரு ஹெல்ப் பண்ணுது. ம். அப்படிங்கும்போது ராகு வந்து செவ்வாயோட வீட்டுல உட்காந்துருக்கும், அந்த செவ்வாய் வந்து நீச்சபங்க ராஜயோகம் பெற்று அந்த செவ்வாயும் அந்த பவர் ராகுக்கு கொடுக்குது. கரெக்ட். செவ்வாய் வந்து இந்த ஜாதத்துல வீக் கிடையாது, ஏன்னா வீக்கான கிரகத்தை தான் உச்சமான கிரகமான குரு வந்து உட்கார்ந்துருக்கு இல்லையா கூட, அதனால அந்த செவ்வாய் வந்து வீக்கா நம்ம கன்சிடர் பண்ண முடியாதுங்க. சோ செவ்வாய் ரொம்ப கரெக்ட். ஸ்ட்ராங்கா கரெக்ட். தான் கன்சிடர் பண்ணி ஆகணும். சோ அப்படிங்கும்போது நான் என்ன சொல்ல வரேன்னா ராகுக்கு கிட்டத்தட்ட 2 உச்ச கிரகங்களோட பவர் வந்து ராகு பெறுது அப்படிங்கறத சொல்ல வரேன். ஓகே. ஏன்னா ஒரு நார்மலா ஒரு கிரகத்தோட உச்ச பவர் வச்சுனாவே ராகு ரொம்ப பவர்ஃபுல்லா தான் ஒர்க் ஆகும். இன்னொரு கரெக்ட். கிரகம் உச்ச கரெக்ட். கிரகத்தோட பவர் பெறும்போது ரொம்ப அதிகமான பவர் பெறப்படுது. சோ அடுத்து இது ஓகே. ராகு மட்டும் இங்க கிடையாது, இன்னொன்னு கேதுவும் தான். கேது வந்து பாத்தீங்கன்னா 9ஆம் வீட்டுல உச்ச கிரகமான சனியோட உட்கார்ந்துருக்குது. சனியோட இருக்காரு. கரெக்ட். அந்த கேது உட்கார்ந்துருக்கிறோட அதிபதி யாரு? சுக்கிரன். அவரும் உச்சமாயிருக்காரு. அவரும் போய் உச்சமா இருக்காரு. இப்ப கேதுக்கு 2 உச்ச கிரகம் சப்போர்ட் பண்ணுது, ஆமா. ராகுக்கு கிட்டத்தட்ட ராகுக்கு ரெண்டு ரெண்டு உச்சம். உச்ச கிரகம் சப்போர்ட் பண்ற மாதிரி தான். ஃபேண்டாஸ்டிக். ஃபேண்டாஸ்டிக். நம்ம இந்த மாதிரி ஒரு என்ன சொல்றது, ஒரு நுட்பமான ஒரு ஹாரோஸ்கோப்பை இதுவரைக்கும் நம்ம பார்க்கல. ஸோ ம், அந்த ம், ஒரு என்ன சொல்றது, ஒரு பிளெஸ்ஸிங் இன்னைக்கு தான் நமக்கு கிடைச்சிருக்கு. ம், ம், ம். ஸோ நம்ம நேயர்களுக்கு இன்னைக்கு கிடைச்சிருக்கு. ஃபேண்டாஸ்டிக். ஃபேண்டாஸ்டிக். கண்டிப்பா. ஏன்னா இப்ப ராகு கேது எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்குன்னு நான் தான் சொல்ல வரேன். இந்த ஜாதத்துல பயங்கர பவர்ஃபுல்லா இருக்கு. ஏன்னா கிரகணம் ஓ. பக்கத்துல வர்ற கண்டிஷன் ராகு இதுவும் பவர்ஃபுல்லா ஒர்க் ஆகிட்டு இருக்கும். ஏன்னா சூரியன் ராகு காம்பினேஷன் ஆல்ரெடி ஒண்ணு இருக்கு நமக்கு 3ஆம் கரெக்ட். வீட்டுல இருக்கு. சரி ஓகே. அதான் இதான் மெயினா நான் சொல்றேன். அதாவது தனயோகத்தை நார்மலான சுக்கிரன் நீங்க பார்க்கலாம். 2ஆம் வீட்டு அதிபதி உங்களுக்கு வந்து உச்சமாறுது, இது எல்லாமே ஓகே. ஏன்னா எந்த கிரகம் உச்சமா தான் இந்த விஷயத்தை ஈஸியா நமக்கு கிடைக்கும். அதான் இப்ப 4ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கு, 9ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்கு. சோ இவருக்கு என்ன சுக்கிரன் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் இவருக்கு ஈஸியா கிடைக்கும். சுக்கிரன் சம்பந்தப்பட்டது மணி, பணம், 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 பொருளாதாரம் இதெல்லாம் சம்பந்தப்பட்ட சுக்கிரன் அது ஈஸியா கிடைக்கும். சனி உச்சமா இருக்கு, லக்ஸரி வேலை எல்லாமே. வேலை ம். சம்பந்தப்பட்டது, பிசினஸ் சம்பந்தப்பட்டதெல்லாம் அவருக்கு ஈஸியா கிடைக்கும். எஸ். அகைன் கரெக்ட். சூரியனும் உச்சமா இருக்கு, அது 7ஆம் வீட்டு அதிபதி. அகைன் பிசினஸ்ல மீன் இவர் போனாருன்னா தொட்டாருன்னா அந்த பிசினஸ் டாப்ல போகுது. கரெக்ட். 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 அதான் இந்த ஜாதத்தோட யோகமே. மீன் சிம்ம ராசி அப்படிங்கும்போது அகைன் பவர்லயும் உச்சத்துல கொண்டு வந்துருது. பவர் நல்ல ஸ்ட்ராங்கான பவர்ல உட்காரு. ஞாயிற்றுக்கிழமை பிறந்திருக்காரு, சிம்ம ராசியில பிறந்திருக்காரு, சூரியனோட பவரும் ஸ்ட்ராங்கா உட்காந்துருக்குது. அகைன் அதுவும் கரெக்ட். பவர்ஃபுல்லா இருக்கு. ம். சோ இதெல்லாம் வந்து பாத்தீங்கன்னா இந்த தனயோகம், நார்மலான தனயோகம் பாத்தீங்கன்னா இருக்கு. அதே சமயத்துல இந்த ஜாதத்துல இருக்கிற ஸ்பெஷலா இன்னொரு தனயோகம் நம்ம வந்து ஆல்ரெடி டிஸ்கஸ் பண்ணதான் அறுத லக்னத்துல இருந்து நம்ம பார்ப்போம். ஓகே. அறுத லக்னம் இந்த ஜாதத்துல எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா மிதுனத்துல இருக்கு. மிதுன மிதுனத்துல வருது. ராசியில் கரெக்ட். மிதுன ராசியில கரெக்ட். அறுத லக்னம் உட்கார்ந்துருக்கு. அறுத லக்னத்துக்கு 2 11 நம்ம வந்து பார்ப்போம். தனயோகம் தன யோகத்தை செக் பண்ணோம்னா அறுத லக்னத்துக்கு கரெக்ட். 2ஆம் வீட்டை பார்த்தோம்னா உச்ச குரு செவ்வாயோட உட்கார்ந்துருக்கு. நீச்ச செவ்வாயோட உட்கார்ந்து அகைன் சிறப்பான அமைப்புல இருக்கு. எஸ்.
அகைன் அறுதி லக்னத்துக்கு 11ஆம் வீட்லயே உச்சகிரகம் வந்திருக்கு. சூரியன். சூரியன் சூரியன் புதன் எஸ். ராகு. இதுவும் அகைன் பாருங்க, அறுதி லக்னத்துக்கு 2-11 உச்சகிரகம் இருந்துச்சுன்னா மிகப்பெரிய தனயோகம் தான். பியூட்டிஃபுல். அருமை. சோ இதுவும் அது இந்த வகையிலையும் பார்க்கும்போது பக்கா பவர்ஃபுல்லா தான் இருக்கு. மல்டிபிள் கன்ஃபர்மேஷன். மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் அதான் இல்ல, எனக்குமே மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் பண்ணணும். மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் தான் ஒரு ஈவெண்ட் நம்ம ப்ரெடிக்ட் பண்றோம்னா அதுக்கு மல்டிபிள் கன்ஃபர்மேஷன் இருந்துச்சுன்னா ரொம்ப ஈஸியா இருக்கும். இல்லன்னா அது வந்து கன்ஃபியூசிங்கா இருக்கும். ஒரு சூப்பர் வேரியபிள் சூப்பர். மட்டும் எடுத்துட்டு பார்த்துட்டு இருந்தோம்னா நிறைய பேருக்கு இந்த யோகங்கள் இருக்கும். மல்டிபிள் கன்ஃபர்மேஷன்ல பார்க்கும்போது நமக்கு கிளாரிட்டி நல்லாவே கிடைக்கும். வெரி குட் வெரி குட். சோ இது இந்த சர்க்யூட் தான் நான் சொல்ல வந்தேன். இந்த சர்க்யூட் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்ல சர்க்யூட் நீங்க எடுத்து பாருங்க. சிம்பிளா 2ஆம் வீட்டோட சர்க்யூட் என்ன? 2ஆம் வீட்ல உச்சகிரகம் வந்திருக்கு, 2ஆம் வீட்டு அதிபதி உச்சம். சோ 2ஆம் வீட்டோட சர்க்யூட் எந்த அளவுக்கு இருக்கு? 2 உச்சகிரகம். ஒரு இன்ஜினுக்கு பதிலா டபுள் இன்ஜின் போட்டு வண்டி ஆப்ரேட் பண்ற மாதிரி இல்லை. பக்கா ஸ்பீடு போகும் வண்டி அப்படிங்கிற மாதிரி தான். சூப்பர் ஃபாஸ்ட். சோ 2ஆம் வீடு சூப்பர் ஃபாஸ்ட்ல இருக்கு. ஆனா 2ஆம் வீட்ல உச்சகிரகம் வந்திருக்கு, 2ஆம் வீட்டு அதிபதி உச்சமா இருக்குது. உச்சமா இருக்காரு. சோ அகைன் சூப்பர் ஃபாஸ்ட் இதுதான் சொல்ல வரேன். எஸ் கரெக்ட். அருமை அருமை. ஓகே அதான் சொல்றேன். என்ன சர்க்யூட் பாத்தீங்கன்னா நான் இந்த மாதிரி சச்சின் டெண்டுல்கர் ஜாதகம் பேசியிருக்கிறோம். 2 உச்சகிரகம் ஒரே வீட்டோட சம்பந்தப்படுறது. இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா கடைசியா பேசின எலிசபெத் டெய்லர் ஜாதகம் பத்தி அந்த 8 மேரேஜ்னு சொல்லிட்டு அந்த ஜாதகம் பேசியிருக்கிறோம். ஆமா நேற்று ஒரு வீடியோ போடும்போது பேசினோம். கரெக்ட். ஆமா இந்த ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா 2ஆம் வீட்ல 2 உச்சகிரகத்தோட சம்பந்தம் பத்தி பேசியிருக்கிறோம். அதே சமயத்துல மத்த யோகங்களும் எந்த அளவுக்கு இன்வால்வ் ஆயிருக்குங்கிறதையும் பேசியிருக்கிறோம். கண்டிப்பா உண்மைதான். நம்ம நேயர்களுக்காக ஜேபி மோர்கானை பத்தி ஓரிரு வார்த்தைகள். ஏன்னா நிறைய பேர்களுக்கு இன்னைக்கு இருக்கிற யங்ஸ்டர்ஸ்க்கு ஜேபி மோர்கான் தெரிஞ்சிருக்கலாம். தெரியாதவங்களுக்காக ஒரு சில வார்த்தைகள். இவருடைய புகழ், இவர் என்ன என்ன செஞ்சிருக்காரு, எதுல அவர் பெஸ்ட், பேர்ல என்ன இருக்கு, ஏதாவது ஒரு ஓரிரு வார்த்தைகள். ஜேபி மார்கன் வந்து பாத்தீங்கன்னா இந்த ரயில் ரோட்ஸ் வந்து பாத்தீங்கன்னா முன்னாடி எல்லாம் இவரோட கண்ட்ரோல்ல தான் இருந்துச்சு. இப்ப அகைன் பினான்சியர், இவர் ஒரு பினான்சியர் அப்படிங்கும்போது ஐ மீன் எல்லா பிசினஸ்க்கும் வந்து மணி சப்ளை பண்றாரு இல்லையா. எந்த ஒரு பிசினஸ்லயும் இன்வெஸ்ட் பண்றது, அமௌண்ட் இன்வெஸ்ட் பண்றதா பினான்சியர். ஒரு பேங்க் நடத்துறாரு அப்படிங்கும்போது ஜேபி மார்கன் ஒரு பேங்க், ஒரு ஃபேமஸ் பேங்க் வந்து அமெரிக்கால ஜேபி மோர்கான் வங்கி. கண்டிப்பா காலகட்டத்து வரைக்குமே நம்ம வந்து பாத்தீங்கன்னா ஜேபி மார்கன் இன்வெஸ்ட்மெண்ட் பேங்கிங் வந்து ஒரு மிகப்பெரிய கம்பெனி தான். ஒரு பெரிய டாப்ல இருக்கிற கம்பெனி தான். இன்ன வரைக்குமே டாப்ல தான் இருக்கு. வெரி குட். கிட்டத்தட்ட இவரு 1865 வந்து ஜேபி மார்கன் ஸ்டார்ட் பண்ணது 1965. ஐ திங்க் ராகுபுத்தி டைம் நினைக்கிறேன். ஓகே. அந்த டைம்ல தான் ஜேபி மார்கன் ஸ்டார்ட் பண்றாரு. ஐ மீன் அவரோட பிசினஸ் அந்த பேங்கிங் பிசினஸ் வந்து ஸ்டார்ட் பண்றாருன்னு வச்சுங்களேன். சரி ஓகே, நம்ம எதுக்கு வந்துரும்? அதாவது இது நான் எதுக்காக நான் இந்த வீடியோவை நான் எடுத்தேன்னா, அமெரிக்காவோட பினான்சியல் கிரைசிஸ்ல 2 டைம் ஹெல்ப் பண்ணதுக்காக தான் இந்த வீடியோவை நான் வந்து எடுத்திருக்கேன். வெரி குட் சொல்லிட்டு நம்ம எடுத்திருக்கோம். 1895 வருஷம் முதல் டைம். ஏன்னா அமெரிக்காவில கோல்டு கிரைஸ், தங்க விஷயத்தெல்லாம் கோல்டு வந்து கோல்டு கிரைசிஸ் நடக்குது. தங்கம் விஷயம், தங்கத்தோட ஸ்டாக் வந்து அமெரிக்காவோட கவர்மெண்ட்ல வந்து தங்கத்தோட ஸ்டாக் அந்த ஒரு சேஃப் லிமிட்டுக்கு கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. ரொம்ப கீழே போக ஆரம்பிச்சிருச்சு. தங்கத்தோட ரிசர்வ் இல்ல, தங்கம் வந்து ரிசர்வ் இல்ல அந்த ட்ரெஸரியில. சோ ரிசர்வ் இல்ல, சேஃப் லிமிட்டுக்கு கீழே போக ஆரம்பிச்சுன்னா என்ன நடக்கும்? டாலர் வந்து கொலாப்ஸ் ஆகும். கோல்டு இல்லைன்னா டாலர் வச்சுதான் டாலரை தான் பேக்கப்பா வச்சிருந்தாங்க. டாலர் இல்ல, ரிசர்வ் இல்ல அப்படிங்கும்போது சேஃப்டி லிமிட் குறைஞ்சுன்னா டாலர் கொலாப்ஸ் ஆகும். அமெரிக்கா கொலாப்ஸ் ஆயிரும். அவ்வளவுதான் மேட்டர். கண்டிப்பா உண்மைதான். சோ இதான் நடந்தது. இதுக்கு வந்து இவர் வந்து பிரசிடென்ட், அந்த டைம்ல இருக்கிற பிரசிடென்டோட பேசி இவர் வந்து கிட்டத்தட்ட அந்த டைம்ல 1895 $65 மில்லியன் ஒர்த் ஆஃப் கோல்ட வந்து கொடுத்திருக்காரு. இப்ப வந்து $65 மில்லியன் கோல்டுங்கிறது சிம்பிளா தெரியலாம். ஆனா 1865 எவ்வளவு அமௌண்ட்ங்கிறது பாருங்க. இது மிகப்பெரிய ஹியூஜ் மணி. இது 1895 இது வந்து மிகப்பெரிய ஹியூஜான மணி. அது $65 மில்லியன் ஒர்த் ஆஃப் கோல்டுங்கிறது இப்ப எவ்வளவு வரும்னு சொல்லிட்டு நீங்க கணக்கு போட்டு பாத்துங்க. கண்டிப்பா லட்சம் மடங்கு சேர்த்துக்கணும். அதோட எத்தனை மடங்குன்னு எனக்கு தெரியல, நான் கால்குலேஷன் போடல.
குறைந்தபட்சம் அதான் அதான் ஒரு இவர் இமேஜின். வந்து யூஎஸ் ட்ரெஷரிக்கு கொடுத்து ஹெல்ப் பண்ணியிருக்காரு. இது ஃபர்ஸ்ட் டைம். இப்ப இது எந்த புத்தியில் நான் சொல்றேன், 1895 இல்லையா? ம் 1895 1895. ஓகே. குரு திசையில கிட்டத்தட்ட சந்திர புத்தி செவ்வாய் புத்தி அந்த டைம். குரு 6ல ஓகே உட்காந்துருக்காரு. ஓகே. கும்ப லக்னத்துக்கு குரு 6ல, 2ஆம் இடதி குரு 6ல, 10ஆம் இடதி ம் திசையோட சேர்ந்து உட்காந்துருக்காரு. ஓகே. குருனா தங்கம். ம் கரெக்ட். 2ஆம் குரு இடதி கோல்டு. ஆரம்பிச்சுன்னா யாருக்கா ஒருத்தருக்கு கடன் கொடுக்கணும். ம் கரெக்ட். எவ்வளவு பெரிய கடனை கொடுத்திருக்காரு நாட்டுக்கே பாருங்க. கொடுத்துட்டாரு. எனக்கு நாட்டுக்கே கொடுத்துட்டாரு. 4ஆம் வீட்டு அதிபதி 2ஆம் வீட்டுல உச்சமாகி இருக்கு. நாட்டுக்கே 4ஆம் கொடுத்திருக்காரு. வீடுங்கிறது தாய்நாடு. கண்டிப்பா நாட்டுக்கே நாட்டுக்கே கொடுத்துட்டாரு. கொடுத்திருக்காரு அப்படிங்கிறது நீங்க சொல்றது. கடக ராசி வந்து 6ஆம் இடம் வருது. சோ நீங்க ஆமா. கடக ராசிங்கிற தாய்நாட்டை குறிக்கக்கூடியது. கரெக்ட். கரெக்ட். தாய்நாட்டுக்கு கடன் கொடுத்திருக்காரு. வெரி குட். கோல்டுங்கிறது உங்களுக்கு தெரியும், குரு. அந்த டைம்ல குரு கோல்டு கரெக்ட். கிரைசிஸ் கரெக்டா கோல்ட வந்து கொடுத்திருக்காரு. சோ நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா 1907. 1907. ஓகே 1907 என்ன நடக்குதுன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பேங்கிங் கொலாப்ஸ் ஆகுது. அமெரிக்காவோட பேங்கிங் சிஸ்டம் கொலாப்ஸ் ஆகுது. ஓகே. பேனிக் வந்து ஏன்னா ஸ்டாக் மார்க்கெட் கிராஷ் ஆகுது. மேஜர் பேங்க்ஸ் எல்லாம் ஃபெயிலியர் ஆகுது. ஏகப்பட்ட பேங்க்ஸ் அந்த டைம்ல ம் ஃபெயிலியர் ஆகுது. ம். சோ இந்த டைம்லயும் இவரு தான் மணி கொடுத்திருக்காரு. இவர் தான் பணம் அப்பவும் கொடுத்து. அமெரிக்காவை காப்பாத்து. ஆமா. அவன் அதுல சில பேங்க் இவரே சூஸ் பண்றாரு. சில பேங்க்ல வந்து எந்த பேங்க்ல ஹெல்ப் பண்ணணும்னு முடிவு பண்றாரு. இவரே சூஸ் பண்ணி அந்த பேங்க்ல ஹெல்ப் பண்ணி மணியை வந்து உள்ளுக்கு திணிக்கிறார். இன்ஜெக்ட் பண்றாரு. மணி எல்லா பேங்க்குக்கு சப்ளை பண்றாரு. சப்ளை பண்ணி ஓகே. சில பேங்க்லாம் அவ்வளவுதான். மீன் ஒரு சில பேங்க் ஃபெயிலியர் ஆயிடுச்சு, அதை அப்படியே விட்டாரு. ஒரு சில பேங்க்ஸ் ம் காப்பாத்துறாரு. அமெரிக்கன் எக்கனாமி வந்து அகைன் சர்வே ஆக ஆரம்பிக்குது. ஸ்டெபிளைஸ் ஆகுது அதுக்கப்புறம் தான். ம் ம். எப்படின்னா இப்ப கொரோனால வந்து ஃபெடரல் ரிசர்வ் வந்து பாத்தீங்கன்னா மணி பிரிண்ட் அடிச்சு கொடுத்தாங்க இல்லையா? ஆமா. சோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் தான் வச்சுங்களேன். இமேஜின் பண்ணீங்க. ம் சோ ம். லிக்விடிட்டி அமௌண்ட் வந்து இவர் வந்து கொடுக்குறாரு. இப்ப ம். 1907 வந்து அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் ஃபெடரல் ரிசர்வ் இருந்துச்சான்னு கேட்டீங்கன்னா இல்ல. ஓ. அமெரிக்காவோட சென்ட்ரல் பேங்க் எப்ப ஸ்டார்ட் பண்ணுச்சு, ஃபவுண்டட் அப்படின்னு பாத்தீங்கன்னா 1913. ம். ஓ. 1913 தான் அமெரிக்கா வந்து இந்த மாதிரி சுச்சுவேஷன் 2 டைம் ஃபேஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஒரு ஆள் ம் நம்பியே இருக்க முடியாதுன்னு சொல்லிட்டு ஃபெடரல் ம். ரிசர்வ்னு சொல்லிட்டு ஃபெட்னு சொல்லிட்டு அந்த சென்ட்ரல் பேங்கை வந்து அமெரிக்கா வந்து ஆரம்பிக்கிறாங்க, உருவாக்குறாங்க. ஓகே ஓகே. சோ ரைட். 1907 வந்து என்ன திசா புத்தின்னு பாத்தீங்கன்னா அகைன் சனி திசை வந்துடும். சனி திசை 1907 சனி திசை சுக்கிரன் புத்தி. சுக்கிரபுத்தி. எஸ். சனி திசை சுக்கிரன் புத்தி. கரெக்டா இருக்கு. ம் சுக்கிரன் 12ஆம் வீட்டுல வீட்டு. சனி. கண்டிப்பா சுக்கிரன் வீட்டுல சனி. சோ 9ஆம் வீட்டுல. சோ அகைன் வந்து 12ஆம் வீட்டு அதிபதி இல்ல. சோ 12ஆம் வீட்டுங்கிறது பாக்கியம் பாக்கியம். டொனேஷன் பண்ணணும், கொடுக்கணும், அமௌண்ட் கொடுக்கணும், வெளியில கொடுக்கணும். விரயஸ்தானத்தோட இதயம். சோ அகைன் ம். சுக்கிரன் வந்து பல்கான லார்ஜ் சம் ஆஃப் மணி ஆமா. மீனத்துல உட்காந்துருக்கு. சோ இது வந்து சனி திசையில சுக்கிர புத்தியில 9ஆம் வீட்டோட சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும்போது நடந்துச்சு. அது ம். முதல்ல நடந்தது பாத்தீங்கன்னா 6ஆம் வீட்டோட சர்க்யூட் கம்ப்ளீட் ஆகும்போது நடந்துச்சு. ரைட் 6ஆம் வீட்டு கரெக்ட். சர்க்யூட்ங்கிறது நான் என்ன சொல்றேன், குரு திசையில சந்திரன் புத்தி நான் செவ்வாய் புத்தி சொல்றேன். 9ஆம் வீட்டு எஸ் சர்க்யூட் என்ன எஸ். சொல்றேன்னா சனி திசையில சுக்கிரன் புத்தி நான் சொல்றேன். கரெக்ட். ஓகே. சோ இதான் பிரில்லியன்ட் அல்ட்ரா பிரில்லியன்ட். ரிச்ங்கிறது இதுதான். இந்த ஜாதகத்தோட அமைப்பு தான் நான் சொல்றேன். பிரில்லியன்ட் பிரில்லியன்ட். எக்ஸலன்ட். இந்த அகைன் ஜாதகத்தை ம் என்ன சொல்றதுன்னா, ஒரு ஜோதிடரா நாம இந்த ஜாதகத்தை பார்க்கிறதே நமக்கு ஒரு பெரிய ஒரு என்ன சொல்றது, மணி கிடைச்ச சந்தோஷம் கிடைக்குது. நம்ம நேயர்களுக்கும் பாத்தீங்கன்னா இந்த பணப்பற்றாக்குறை தீரும் வகையில இந்த ஜாதகத்தை நிறைய பேர் சொல்லுவாங்க. ரிலீஜனை நான் தாண்டி ஜென்ரலா சொல்றேன். ம் ராமர் ஜாதகம் அதுல வந்து 5 கிரகம் உச்சமாகி இருக்கும். ம் ம் நம்ம நேயர்களுக்கு எல்லாருக்கும் தெரியலாம். ம் இந்த ஜாதகத்துல வந்து பாத்தீங்கன்னா 4 கிரகங்கள் உச்சமாகி இருக்கு. ம் சொன்ன ம் மாரி பாத்தீங்கன்னா சுக்கிரன், சூரியன், குரு, சனின்னு மாபெரும் கிரகங்களான 4 கிரகங்கள் உச்சமாயிருக்கு. ம் சோ ம் அற்புதமான தன யோகத்தை பெற்றிருக்கு. கிரகண ம் யோகமும் கிடைச்சிருக்கு. எனர்ஜி ராகுக்கும் கேதுவுக்கும் அருமையான எனர்ஜி கன்வெர்ட் ஆயிருக்கு. தன யோகம் பிரமாதமான இடத்துல தனஸ்தானத்துல போய் சுக்கிரன் உச்சமாகி இருக்கிறதும், தனஸ்தானத்துக்கு வீடு கொடுத்த குரு உச்சமாகி இருக்கிறதும், நீச்சபங்க ராஜயோகம் பெற்றிருக்கிறதும் எல்லா வகையிலையும் அல்டிமேட். ம் அதனாலதான் ம் இவர் வந்து பாத்தீங்கன்னா 2 முறை அமெரிக்காவை பாதாளத்திலிருந்து கை தூக்கி காப்பாத்திருக்காருங்கிறத விளக்கமா எடுத்து சொன்னீங்க. வேற ம் என்ன சொல்ல இருக்குன்னு சொல்லுங்க விவா. ஆக்சுவலி நீங்க நம்ம தமிழ்நாடு முதலமைச்சரோட ஜாதகம் வந்து பாத்தீங்கன்னா
ம். சுக்கிரன் ஆக்சுவலி உச்சமா இருக்கு அவர் ஜாதகம். ஆத்மகாரகன் சுக்கிரன் தான் நினைக்கிறேன். பட் ஏன்னா டைம் வெரி ஆஃப் குட். பர்த் நமக்கு தெரியாது. பட் அவர் ஜாதகம் சுக்கிரன் உச்சம் இதே டிகிரி தான் நினைக்கிறேன். இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சரோட ஜாதகத்துல கரெக்டா? ஸ்டாலின் சாரோட ஜாதகம். திரு மு க ஸ்டாலின் அவங்களுடைய ஜாதகத்துல இதே மாதிரி சுக்கிரன் ஆத்மகாரகனா இருந்து உச்சமாகி இருக்காரு. அருமை ஆமா. அருமை அருமை ஜஸ்ட் நான் வந்து உங்களுக்கு வந்து அவரோட டேட் ஆஃப் பர்த் மட்டும் போடுறேன். எனக்கு நமக்கு டைம் ஆஃப் பர்த் தெரியாது அக்யூரேட் டைம். ஸோ நான் ஓகே ஜஸ்ட் இப்போ ஓகே வந்து ஓகே. டைம் ஆஃப் பர்த் மட்டும் நான் போடுறேன். அதாவது டேட் ஆஃப் பர்த் மட்டும் போட்டுறேன். மார்ச் 1 1953. 53 கரெக்ட். ஓகே. 53 ஓகே. மார்னிங் மாதிரி போடுவோம். ஓகே. ஸோ மார்னிங் மாதிரி நம்ம போட்டோம்னா சுக்கிரன் பாருங்க ஆத்மகாரகனா வருது, மீன ராசியில் வருது, ரேவதி நட்சத்திரத்துல வருது. சுக்கிரன் வர்க்கோத்தமம், ராசி நவம்சத்துல ரெண்டுலயுமே வர்க்கோத்தமம். ஓகே. சுக்கிரன் ஆத்மகாரகன், ஸோ உச்சத்துல இருக்கு. ரைட். ஸோ இது ஒன் ஆஃப் த ரீசன் நம்ம சொல்லலாம். பட் நிறைய விஷயங்கள் இருக்கணும் சொல்றேன். அவருமே பாத்தீங்கன்னா சிம்ம ராசி பூர நட்சத்திரம் தான் வருது. ஓகே. அதுக்காக தான் ரெண்டு பேருமே இவரும் பாத்தீங்கன்னா ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்திருக்காரு. ஓகே ஓகே. ஞாயிற்றுக்கிழமை தான் பிறந்திருக்காரு. பூர நட்சத்திரம் சேம். ஐ மீன் ஜேபி மார்கன் மாதிரி சிம்ம ராசி. ஞாயிற்றுக்கிழமை சிம்ம ராசி பூர நட்சத்திரம். சுக்கிரன் வந்து ஆத்மகாரகன் உச்சம். உச்சம். சோ இத ஜஸ்ட் அந்த பேட்டர்ன் நோட் பண்ணேன், அதனால உங்களுக்கு ஷேர் பண்றேன், அவ்வளவுதான். ஓகே. சரி, நம்ம close வந்து பண்ணிடுங்க. ஓகே நம்ம தமிழ்நாடு முதலமைச்சர் ஜாதகத்தை ஆய்வு செய்யல. நம்ம வந்து ஜஸ்ட் அது ரிலேட்டடா இருக்கிறதுனால நேயர்களுக்கு ஜஸ்ட் ஒரு ஃபிராக்ஷனல் செகண்ட் நம்ம கண்ணில் காமிச்சிருக்கோம், அவ்வளவுதான். கண்டிப்பா இல்ல So, விஷயம் நம்மளுடைய அவரோட டைம் ஆஃப் பர்த் நமக்கு தெரியாது. சோ ஜாதகம் தெரியாது, அக்யூரேட்டான ஜாதகம் நம்ம கிட்ட கிடைக்கல. சோ அதனால இது பாத்தீங்கன்னா ஜேபி மார்கன் ஜாதகம் ரொம்ப அக்யூரேட். அதுல டைம் ஆஃப் பர்த் இதெல்லாம் பக்கா அக்யூரேட். சோ அதனால நம்ம இதை எடுத்து பேசிட்டு இருக்கோம். ஓகேங்கண்ணா, அவ்வளவுதான். ஓகே. இன்றைய நிகழ்ச்சியில பாத்தீங்கன்னா என்ன சொல்ல லெஜெண்டரி இன்வெஸ்டர் ஜேபி மோர்கான் அவங்களுடைய ஜாதகத்தை, அவங்களுடைய அல்டிமேட் ஜாதகத்தை நம்ம நேயர்களுக்காக அதோடைய சிறப்பு அம்சங்களை ரொம்ப எளிமையான வகையில தமிழ் மொழியில விளக்கி நம்ம நேயர்களுக்கு விவா கொடுத்தாங்க. ஸோ அந்த நிகழ்ச்சி வந்து பார்த்தீங்கன்னா ரொம்பவே பயனுள்ளதாக இருந்திருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருந்திருக்கும். இடையில வந்து பார்த்தீங்கன்னா மோர்கன் ஜாதகத்தோட ரொம்ப ஒத்து போகக்கூடிய ஒரு ஜாதகமா இன்றைய தமிழ்நாடு முதலமைச்சருடைய ஜாதகத்தையும் ஒரு ஃப்ராக்ஷனல் செகண்ட் நம்ம வந்து பார்த்தோம். நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பு என்ன அப்படின்னா, எந்த டேட்டா அக்யூரேட்டா இருக்கோ அந்த டேட்டாவுக்கு மட்டும்தான் நம்ம வந்து விளக்கம் கொடுத்து நம்ம வீடியோ போடுவோம். அக்யூரசி இல்லாத ஜாதகங்கள் இல்ல ரேட்டிங் கம்மியா இருக்கிற ஜாதகங்களை நம்ம என்னைக்குமே தொட மாட்டோம். இதான் நம்ம நிகழ்ச்சியோட சிறப்பம்சம். ஜோதிடத்தை மீறி நம்ம வெளியில எங்கேயும் ஒரு நூல் கூட நம்ம வெளியில போக மாட்டோம். அப்படி போக வேண்டிய சூழ்நிலைகள் இருந்தாலும் அதை தவிர்த்து அந்த பவுண்டரி லைனுக்குள்ளவே நம்மளுடைய நிகழ்ச்சி போயிட்டு இருக்கும். இதுவே இந்த நிகழ்ச்சியுடைய மிக சிறந்த ஒரு சாராம்சம், சிறப்பு அப்படிங்கிறது உங்க நேயர்களுக்கு எல்லாருக்கும் தெரியும். இன்றைய நிகழ்ச்சியிலையும் நம்ம அதை தான் பண்ணோம். இப்பேற்பட்ட ஒரு அற்புதமான ஒரு 4 கிரகம் உச்சமான ஒரு ஜாதகத்தையும், கிரகண அம்சத்தை ஒட்டி பிறந்த ஒரு ஜாதகத்தையும், ராகு கேதுகளுக்கு பலம் கிடைச்சா ஒரு மனிதனை எந்த உச்சத்துக்கு கொண்டுட்டு போகும் அப்படிங்கிற ஒரு ஜோதிட உண்மையையும் அதை விளக்கத்தோட நம்ம இன்னைக்கு தெரிஞ்சுக்கிட்டோம். நேயர்களுக்கு நிகழ்ச்சி ரொம்ப பயனுள்ளதா இருக்கும் நாங்க நம்புறோம். ஜேபி மோர்கான் பேரி எல்லாருடைய வாழ்க்கையிலும் செல்வ வளம் கொளிக்கணும் அப்படின்னு எங்களுடைய பிரார்த்தனையை நாங்க முன் வச்சு இந்த நிகழ்ச்சியை நிறைவு செய்கிறோம். தொடர்ந்து எங்களுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. நன்றி, வணக்கம்.